அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜியில் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அதில் கூட ஒரு 10 மார்க் கொஸ்டினை எப்படி நம்ம ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 2023 கூடிய பேப்பர் 1 கொஸ்டின் நம்பர் 1C. ஹவு டஸ் த dramaturgical perspective enable our understanding of everyday life? இந்த dramaturgical perspective ஆனது நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறாங்க. சரிங்களா? இதை பற்றி தான் கேட்குறாங்க. இது வந்து சொல்லுங்கன்ட்டு முதல்ல நாம அந்த ட்ராமட்டாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எர்விங் கோஃப்மேன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ட்ராமட்டாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரிடே லைஃப் பை கம்பேரிங் சோஷியல் இன்ட்ராக்ஷன் டு தியரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ். அக்கார்டிங் டு திஸ் வியூ, individuals are actors who present themselves strategically before an audience to create desired impression. கரெக்டா? இவர் என்ன சொல்றது, ட்ராமட்டாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா இந்த சோஷியல் அப்படிங்கிறது, இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி அப்படிங்கிறாரு. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு ஆக்டர் மாதிரி அவங்க இந்த சொசைட்டியில் தங்களை வந்து இந்த மாதிரி வந்து போர்ட்ரேயல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு டிசைடான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு. கரெக்டா? இப்போது நீங்கள் வேங்கைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, தனுஷ் அவர்கள் நடிச்சது. அதில் அந்த ஒரு தனுஷ் ஆகட்டும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வருவாங்க. மதுரையா திருநெல்வேலியா, திருச்சின்னு நினைக்கிறேன், திருச்சியில் வருவாங்க. அங்கே வந்து அவங்களுடைய சொந்தக்கார் அவர் தான் லிவிங்ஸ்டன் இருப்பார். அவர்கிட்ட வந்து என்ன சித்தப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். ஏய், எனக்கு சித்தப்பாலாம் சொல்லாத, இதுக்கப்புறம் நான் உனக்கு அண்ணன் அப்படின்னுவார். சித்தப்பா தான் என் கூப்பிடணுன்னுவார். இந்த திருச்சியில் நான் வந்து எல்லாருக்கும் அண்ணனா நான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகினுக்கிறேன். இப்போ எல்லாரும் வந்து என்ன அண்ணன்னு கூப்பிட்டா அவர் அண்ணன் வராருப்பா, அண்ணன் வராரு, அவர் பேர் சரியாக தெரியல, சரி ஒரு குமார் அண்ணன் வராரு, சுரேஷ் அண்ணன் வராரு, ஜெய்சீலன் அண்ணன் வராரு அப்படின்னா அண்ணன்ற எல்லார் வாயிலும் அண்ணன் வந்துச்சா அவர் அண்ணனாலே எல்லாராலையும் வந்து அறியப்படுவார். இதே வந்து ஒருத்தர் பெரியப்பா, ஒருத்தர் சித்தப்பா, ஒரு மாமான்னு கூப்பிட்டா அந்த அண்ணன் அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து உடையது இல்லையா? ஸோ அதனால் யாராக இருந்தாலும் அண்ணனு கூப்பிடுங்க அப்படின்னுவார். அப்புறம் வந்து இவர் கஞ்சா கருப்பு வந்து ஊர்லேருந்து வருவார். என்ன மாமா இப்படி இருக்கிறோன்னே என்ன அண்ணனு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சுன்னுலாம் திட்டுவார். நீங்கள் அந்த காமெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுதான் வந்து ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஆன்சருக்கு. அதாவது இந்த சொசைட்டியில் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆக்டர் who present themselves strategically before an audience. தன்னை வந்து ஒரு மாதிரி காட்டிக்கிறாங்க ஆடியன்ஸ் முன்னாடி. ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேணும்னே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அதை போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க டு கிரியேட் டிசைடு இம்ப்ரெஷன். அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த இம்ப்ரெஷனை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக? நம்ம சில அரசியல் கட்சிகளை பார்ப்போம், அரசியல்வாதிகளை பார்ப்போம், தாங்களை இன்னார்னு காட்டுறதுக்காக சில வேலைகளை செய்வாங்க. மக்கள் முன்னாடி இப்படி தான் தோன்றுவாங்க. இல்லை அரசியலுக்கு முன்னாடி வரும்போது தங்களை இந்த மாதிரி காட்டிக்கிறதுக்காக ரொம்ப பணிவாலாம் நடந்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பயங்கரமான வேலைகளை செஞ்சுருப்பாங்க. மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள், தவறான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட தங்களை மாதிரி வந்து ஒரு காட்டிக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன எடுத்துக்கங்க. இப்போ நான் உங்க முன்னாடி நேராக ஸ்ட்ரைட்டாக நின்று பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து நான் உங்க முன்னாடி வந்து என்ன இப்படி காட்டிக்கிறேன். கரெக்டா? இதே வந்து இந்த கேமரா ஆஃப் ஆகிட்டு இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன்? இப்படி நல்லா சாஞ்சிட்டு தான் இருப்பேன். நான் கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி அப்போது என்ன நினைக்கிறேன், நான் ஸ்ட்ரைட்டாக நின்று பார்க்கும்போது இவருக்கு இதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாருன்னு இருக்கும். நான் இப்படியே நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருப்பேனா? கிடையாது. அப்போ காரணம் என்ன? நான் சொசைட்டி முன்னாடி இப்படி போர்ட்ரேல் பண்ணிக்கிறேன். கரெக்டாக? இப்போ ஷர்ட்டு போட்டிருக்கேன், இப்போ பேண்ட்டு போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறதுனால இருக்கிறேன். இப்போ இல்லாத நேரத்தில் அப்படியே இருப்பேனா? இல்லை, ஒரு லுங்கி கட்டிக்குவேன், இல்லை ஒரு டிஷர்ட்டோ பனியனோ போட்டுக்குவேன். அப்போது ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி நான் இருக்கக்கூடிய பர்ஸ்பெக்டிவும் நான் இண்டிவிஜுவலாக தனியாக இருக்கும்போது அலோன் டைமில் இருக்கும்போது நான் இருக்கக்கூடிய ஒரு பர்ஸ்பெக்டிவ் வேரி ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, அதான் ட்ராமட்டாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ன்றாங்க. திஸ் பர்ஸ்பெக்டிவ் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பீப்புள் மேனேஜ் யர் ஐடென்டிட்டி த்ரூ ஃப்ரண்ட் ஸ்டேஜில் எப்படி அவங்களோட ஐடென்டிட்டியை போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க, பேக் ஸ்டேஜில் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றாங்க. கரெக்டாக? ஃப்ரண்ட் ஸ்டேஜில் அவங்க சோஷியல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, கெஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, லாங்குவேஜ், அப்பியரன்ஸு டு மெயின்டைன் பர்டிகுலர் இமேஜ். சொசைட்டியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் ஷர்ட்டு போட்டிருக்கேன், இதே ஷர்ட்டு தான் கரெக்டாக ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நம்ம ஷர்ட்டு போட்டு தான் கிளாஸ் எடுக்கணும், ஒரு கெஸ்டர்ஸுக்கு யூஸ் பண்ணணும். சில வார்த்தைகள் நான் பேசும்போது ரொம்ப கான்ஷியஸ் தான் சில வார்த்தைகள் நான் பேசுகிறேன். ஆனால் இதே வார்த்தையை நான் தனியாக இருக்கும்போது பேசுவேன்னா? கரெக்டாக இல்லையா? ஒரு கொச்சையான தமிழ், செந்தமிழ் கொச்சை தமிழ்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசும்போது இப்போ நான் பேசும்போது சில வார்த்தைகளை நான் வந்து கான்ஷியஸாகவே அட்ரஸ் பண்ணி பேசுகிறேன். ஆனால் இதே மாதிரி
மற்ற நேரங்களில் பேசுவேன்னா பேச மாட்டேன். அப்படி இருந்தாலும் சில வார்த்தைகளை என் வாயிலிருந்து வருது, அதை என்னால் மாற்றிக்க முடியல. சின்ன வயசில் இப்படி பேசி பழகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் ஆனால் பேக் எண்டில் என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கு, நான் வேறு மாதிரி பேசுவேன். ஸோ அதே போல் உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் எடுத்துக்கங்க. ஒரு டீச்சர் ஆனவங்க கிளாஸ் எடுக்கும்போது அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, கரெக்டாக ரொம்ப டிக்னிஃபைடாக இருப்பாங்க. இதே அவங்க பேக் ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க வேறு மாதிரியான ட்ரெஸ்ஸஸோடு இருப்பாங்க. ஒரு டீச்சராக இருங்க ஒரு ஃபார்மலான ஒரு சாரியில் வருவாங்க, அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. இதே வீட்டுக்கு போகும்போது ஒரு நைட்டி போட்டுன்னு இருப்பாங்க, சுடிதார் போட்டுன்னு இருப்பாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இன்ஜினியரிங் படிச்சுங்களுக்கு தெரியும். இந்த டிராயிங்லாம் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை வர படிப்போம். காரணம் என்னென்னா அதுக்கு நம்ம எதுவுமே திரும்ப தேவையில்லை. ஒரே ஒரு அந்த டிவைடரு, அந்த ஸ்கேலு, அந்த பென்சில் மட்டும் இருந்தால் போதுமானது. ஈஸியாக போயிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். எக்ஸாமுக்கு அவ்வளோதான் எடுத்துன்னு போனோம். ஸோ அந்த நாள் அப்போ அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் சொல்லும்போது அவங்க ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது வீட்டு கதையை ஒரு தடவை சொல்லிட்டு இருப்பாங்க. அடிக்கடி வீட்டு கதைலாம் சொல்லுவாங்க அவங்க. அப்படி சொல்லும்போது இது மாதிரி நான் நைட்டி போட்டு படுத்துட்டு இதை பற்றி யோசிச்சுருந்தேன், உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு வரும்போது, நைட்டி போடுவீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. ஏன்டா நான் வந்து வீட்டிலலாம் எதுவும் இருக்க மாட்டேனா, நானும் ஒரு பொண்ணு தான்டா, எனக்கும் குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது எனக்கு அந்த விஷயந்தான் இதை படிக்கும்போது தோணுச்சு. அப்போது நானும் வீட்டில் போயிட்டு லுங்கி கட்டிட்டு தானே இருப்பேன், லுங்கியோ வேஸ்ட்டியோ எதோ கட்டிட்டு தானே இருப்பேன். ஸோ சொசைட்டி முன்னாடி நமக்கு காட்டுற ஒரு முகம், ஆனால் நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முகம் வேறையாக இருக்குது இல்லையா. ஸோ இதான் வந்து சொல்கிறாரு, கோப்பன் ஐடியாஸ் ஆல்சோ ஹைலைட் இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் whereas individual continuously adjust their behavior based on social expectation. It reveals how role scripts and the performance shape interaction in family, workplace and பப்ளிக் ஸ்பேசஸ். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய இண்டிவிஜுவலான வேல்யூ வந்து இங்கே சொசைட்டி வந்து பில்ட் பண்ணுறது கிடையாது, கரெக்டாக இல்லையா. நாம் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய சில நார்ம்ஸையும் ஒரு லாங்குவேஜஸையும் நாம் வந்து அடாப்ட் பண்ணுறோம். அதன் மூலமாக நம்ம ஒரு போர்ட்ரேயில் காட்ட விரும்புகிறோம். அதுதான் என்ன ஆகுது, அந்த சொசைட்டியை பில்ட் பண்ணுது அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு பிக் பாஸ் எடுத்துங்க. பிக் பாஸுக்கு போகும்போது அவன் ரொம்ப டார்ச்சரான சில பேர் பேசுவாங்க. அந்த சமயத்தில் நார்மலான ஒரு ஆளாக இருந்தால் நான் நினைப்போம். இதே வந்து ஒரு ரியாலிட்டியில் இங்கே இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அனாயிங் பீப்புள் நம்ம பார்க்கும்போது பயங்கரமாக கோபம் வரும், நம்ம அடிக்க போயிடுவோம், பயங்கரமான திட்டு, நம்ம ஏதோ ஒன்று செய்வோம் இல்லையா. ஆனால் அந்த ஸ்டேஜில் அங்கே பிக் பாஸில் போயிட்டு நம்ம இருக்கும்போது அங்கே ஏதாவது பேச முடியுமா நம்மளால்? கிடையாது. நாம் ஏதாவது ஒன்று, நான் ரொம்ப பொறுமையான ஆளுங்க. காரணம் என்ன, அங்கே ஒரு இமேஜ் நம்ம பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இமேஜ் பில்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் ஒரு சொசைட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, ஒரு பிளேஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, அங்கே ஒரு பிம்பத்தை உருவாக்குதுன்றாங்க. சரியா, புரியுதா? த ட்ராமட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் டீப்பன்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எவ்ரிடே லைஃப் பை ஷோயிங் தட் சோஷியல் பிஹேவியர் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் ஆனது ஸ்பான்டேனியஸ் கிடையாது, பட் கேர்ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் அண்டு கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட்ன்றாங்க. நம்ம சொசைட்டியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அது வந்து ஸ்பான்டேனியஸ் கிடையாது, அது ஒரு ப்ரீ பிளான்டு பிஹேவியர்ன்றாங்க. அவ்வளோதாங்க. ட்ராமட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ்னா என்ன, இட் இஸ் நாட் அ ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் ஆர் ஸ்பான்டேனியஸ் பிஹேவியர், இட் இஸ் அன் ப்ரீ பிளான்ட் கான்டெக்ஸ்ட் ஓரியன்ட் ஆக்ஷன் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆக்ஷன், அவ்வளோதாங்க. சரியா, ஃபார் போர்ட்ரேயிங் சம் டிசைட் இம்ப்ரெஷன். சரிங்களா. ஸோ இந்த ட்ராமட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி புத்தகத்தில் படிங்க. நான் சொல்ல எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறேன். நீங்கள் பிக் பாஸ்லாம் கோட் பண்ணலாம். பிக் பாஸ்னால் நான் ஏலியன் செவ்வாய்கிரகத்தில் நடக்குது, அதுவும் எங்கள் சொசைட்டியில் நடக்குது. நீங்கள் பிக் பாஸில் கூட இது நீங்கள் எக்ஸாம்பிளாக வந்து எழுதலாம். கரெக்டாக, பிக் பாஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்குது, அதனால் நீங்கள் அதை விட எக்ஸாம்பிளாக, ஏன்னா சொசைட்டி நடக்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ண முடியும்னு அதெல்லாம் பார்க்க மாட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதையும் நீங்கள் எக்ஸாம்பிளாக வந்து எழுதலாம். ஸோ இதை புக்கில் ஒரு தடவை பார்த்து படிச்சுட்டு எழுதி பாருங்கள். இதுதான் இன்றைக்கான கொஷின் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.